பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற கிருபை உள்ள வார்த்தைகள் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் அருமையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். கதவை தட்டுகிறார். ஆண்டவர் இன்றைக்கு பேசும்படியாக விரும்புகிற காரியம் கதவை தர. ஓப்பன் த டோர். கர்னல் இங்கர்சல் என்கிற ஒரு நாத்திகவாதி தெய்வமே இல்லை என்று சொல்லி பல இடங்களில் அழுத்தமாக நிறைய கருத்துரைகளை பண்ணிக்கொண்டே இருந்தார். நிறைய மக்கள் விசுவாசத்திலிருந்து பின்வாங்க செய்யும்படியாக தெய்வம் என்பது உலகத்தில் ஒன்றும் இல்லை என்று சொல்லி தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருந்தார். அவர் அழைப்பு கொடுத்த ஒரு கருத்தரங்குக்கு ஹென்றி வார்டு என்கிற ஒரு போதகரும் வந்திருந்தார். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், ஹென்றி வார்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். இன்னும் அழுத்தமாக கடவுள் இல்லை என்பதை அந்த மனிதன் சொல்லிக்கொண்டே இருந்தார். முடிந்தது, உரை முடிந்தது. எதிர்ப்பு கேள்விகள் ஏதேனும் இருக்குமாயின் கேட்கலாம் என்று சொல்லப்படுகிறது. எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க, போதகர் எதையாவது பேசுவார் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வேளை போதகரும் அமைதியோடு இருக்கிறார். எல்லாரும் அதிகமாக எதிர்பார்த்தபடினா அந்த போதகர் பேச ஆரம்பிக்கிறார். நான் வழியிலே வந்து கொண்டிருக்கும் பொழுது 2 கால்களும் ஊனமுற்ற ஒரு மனிதன் வந்தான். அவன் நடப்பதற்கு தன்னுடைய 2 கைகளிலும் 2 ஊன்றுகோலை பிடித்து கொண்டு கஷ்டத்தோடு அவன் நடந்து வந்து கொண்டிருந்தான். ஒரு ரோட்டை கடக்க அவன் முற்படுகையில் மறுமுனையில் வந்த ஒரு மனிதர்கள் கூட்டம் அவனுடைய 2 ஊன்றுகோலையும் பிடுங்கி விட்டு, இவனுக்கு எதற்கு ஊன்றுகோல் என்று சொல்லி பிடுங்கி விட்டு அவனை தள்ளிவிட்டு வேகமாக சென்று விடுகிறார்கள். இதை பார்த்தது என்னுடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லி கொண்டிருக்கிற வேளையில் அந்த கர்னல் மிகவும் கோபமாக, இவன் பெரிய அயோக்கியன் என்று சொல்லி சொன்னானாம். அங்குள்ள மக்கள் எல்லாம் யார் அந்த மனிதன் சொல்லுங்கள் என்று சொல்லி சொல்ல ஆரம்பித்தார்களாம். அந்த போதகர் மெதுவாக பேச ஆரம்பித்தாராம். இந்த உலகத்தில் மக்கள் நம்பிக்கை இல்லாதபடிக்கு தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆன்மா செத்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு ஊன்றுகோலாகத்தான் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளும் விசுவாசமும் நம்பிக்கையும் அவர்களுக்கு உதவியாக இருந்து போராட்டங்களிலும் பிரச்சனைகளிலிருந்து விடுவித்து கொண்டே இருக்கிறது. அந்த ஊன்றுகோலைத்தான் கர்னலை போன்ற நாத்திகவாதிகள் பிடுங்கிவிட்டு மனிதர்களை நம்பிக்கையற்றவர்களாக மாற்றி தள்ளி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த போதகர் சொன்னாராம். ஒரு மிகப்பெரிய அமைதி உண்டாயிற்று. எனக்கு அன்பான சகோதரி, இன்றைக்கு நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பரபரப்பான உலகத்தில் நிறைய சோஷியல் மீடியாவோட இம்பேக்ட் இருக்குது. நம்ம சுற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ் சுரண்டு கொண்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. நிறைய தகவல்களை நீங்களும் நானும் தினசரி கேட்கிறோம், பார்க்கிறோம். நாமும் நம்முடைய பிள்ளைகளும் சரியான விதத்தில் நம்மை அர்ப்பணிப்பதற்கு, நம்முடைய பிள்ளைகள் வளர்க்கப்படுவதற்கு, நம்ம ஒப்பு கொடுப்பதற்கு நம்ம அழைக்கப்படுகிறோம் என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறார். நம்ம பிள்ளைகளுக்கு சரியான காரியங்களை கற்றுக் கொடுக்கணும். தினமும் வேதம் வாசிக்கணும், தினமும் ஜெபம் பண்ண வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும் என்கிற இந்த குணாதிசயங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. வேதாகமத்தில் ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப அருமையாக சொல்லுகிறது. யோவான் 15:16 நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவை தேடி செல்லவில்லை, அவர் உங்களையும் என்னையும் தேடி வந்தார். ஹல்லேலூயா. தேடி வந்த ஆண்டவர் இயேசு உங்களுடைய என்னுடைய இருதய கதவுகளை தட்டுகிறார். திறந்த இடம் கொடுப்போமே, ஆனால் அவர் உள்ளே வருவதற்கு ஆவலோடு இருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் உலகத்தையும் உலகத்தின் ஈர்ப்புகளினால தெய்வம் இல்லை என்று சொல்லி உலகத்தின் பின்பதாக போய் கொண்டிருக்கிறோமோ? ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். கண்களை மூடுவோமா? கண்களை மூடி, ஆண்டவரே நீங்கள் தட்டுகிற சத்தத்துக்கு நான் செவி கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்போம். கண்களை போடுவோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் உடைய சமூகத்தில் வரும்படியாக கர்த்தர் கொடுக்கிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களோடு கூட தெளிவாக பேசினேன். இதோ வாசற்படியிலிருந்து நான் தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தால் நான் உட்பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் தெளிவாக எங்களோடு கூட நீ பேசுகிறதே நாங்கள் கேட்க முடிகிறதே. அப்பா, இந்த நாளிலும் இந்த நேரத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சுவாமி, உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை நடத்துங்க. எங்களுடைய தேவைகள் எல்லாம் உங்களுடைய சித்தத்தின்படி சந்தித்து கொடுங்க. செய்கிறபடி நான் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you all.